அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் அமித்ஷாவுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நான் இந்த கட்சியில் இருக்கணுங்கிற தேவையில்லை, நான் போய் தனி இயக்கமாகவோ கட்சியாகவோ ஆரம்பிச்சு இதே வேலையை தொடர்ந்து நான் செய்வேன் அப்படிங்கிற துணிச்சலோட அவர் பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா என்ன? அண்ணாமலை மீண்டும் அவர் தரப்பிலிருந்து அதிமுக பாஜக கூட்டணி ஒன்னா சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்கான அடுத்த வெடியை கொளுத்தி போட்டிருக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்கணும். அவர் தெரிந்தோ தெரியாமலோ தொடர்ந்து திமுகவுக்கு லாபம் தரக்கூடிய பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மொதல் விஷயம், அவர் தேதிக்கு பார்க்கறது திமுக ஆட்சி அடுத்த முறை வரக்கூடாதுங்கிறது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ இன்னைக்கு யாரோட எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு பிஜேபியில் நெருக்கமாக இருக்காருன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள். இன்னைக்கு ஏறத்தாழ 11 நாள் அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கார் நயினார் நாகேந்திரன். இந்த 11 நாட்களில் அவர் எங்கெங்கே போகிறாருங்கிறத அவங்களே விளம்பரப்படுத்துகிறாங்களான்னு தெரியல. அவருடைய சமூக வலைதளங்களில் போட்டால் தான் தெரியுது, அந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் தொடர்ந்து நெருக்கம் அப்படிங்கிறது, இப்போ உதாரணத்துக்கு 3 பேர் இந்த பக்கம் பசுமொழியில் சந்திக்கிறாங்க, டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன்னா அடுத்த நாள் உடனடியாக நயினார் நாகேந்திரனை சந்தித்து இந்த பக்கம் அதிமுக தரப்பில் போயிட்டு திரு ஐ திங்க் செல்லூர் ராஜ் அவர்கள் இல்லை கடம்பூர் ராஜ் அவர்கள் போனதான் ஞாபகம், ஆர்பி உதயகுமார் இவங்கெல்லாம் போய் அவரை சந்திச்சு பேசுகிறாங்க. ஏன்னா நயினாரும் அஃப்கோர்ஸ் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் போது அதில் கூடுதலாக செங்கோட்டையை நீக்கிறதுக்கு முன்னாடி பாஜக தரப்புலையும் சும்மா ஒரு ஆலோசனை பண்ணிக்கலான்னு போனாங்களாங்கிற கேள்வியெல்லாம் அதில் எழுந்தது. இப்போ என்ன அதுக்கு அர்த்தமாகுது? நாளைக்கு ஒருவேளை எடப்பாடி ஜெயிச்சு கூட்டணி ஆட்சிக்கிற நிலைக்கு வந்தால் யாருக்கு ஒரு துணை முதல்வர் கொடுவார்? யாருக்கு கொடுப்பாருன்னா நயினார் நாகேந்திரனுக்கு. அப்போ நான் இருந்த கூட்டணிக்கு வர்றதுக்காக என்னை தலைவர் பதவியிலிருந்து தூக்க சொன்னீங்க, தூக்கிட்டேன். இன்னைக்கு எனக்கு தேசிய பதவின்னாங்க. தேசிய பதவி இப்போ வரைக்கும் கொடுக்கல. ஏதோ 40 பேரோட ஒன்றா தமிழ்நாட்டிலேருந்தே 40 பேர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஒன்று சொன்னாங்க இல்லையா? நீங்கள் தேசிய பொதுச் செயலாளர்னா டெல்லியில் கட்சி ஆஃபீஸில் உங்களுக்கு அறையெல்லாம் இருக்கும், அவங்க அங்கே சந்திப்புகளில் நிகழ்த்தலாம், இந்த அதிகாரமெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும். தேசிய பொதுக்குழுனா இந்தியா முழுக்க எத்தனை ஸ்டேட் இருக்கோ, எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஆள்னு வச்சுருப்பாங்க. ஏறத்தாழ 400-500 பேரில் ஒரு ஆளாக நான் போய் கூட்டம் கூட்டுறப்போ போய் உட்காந்துட்டு வர்றதா, அதுவும் போச்சு. மத்திய அமைச்சராக இருந்து எல்முருகன் நகரவாரான்னு பார்த்தா அவர் இப்போ கண்டினியூவேஷனில் போயிட்டு இருக்காப்புல. அடுத்த ராஜ்யசபா டென்யூர் வாங்கி முதல்ல ஒரு கேப் ஒரு ரிட்டையர் ஆனாரோ ராஜினாமா பண்ணதுக்கான அந்த இதில் தான் அவர் போனார். அதுக்கு பிறகு இப்போ திரும்ப 6 வருஷத்துக்கான இதை கொடுத்து அவர் இப்போ அசைகிற மாதிரி தெரியல. எல்முருகனான பிறகும் அப்படியே தான் இருக்குது. அப்போ நான் செவனேன்னு இருக்கேன், நீங்கள் ஜெயிச்சு இந்த நயினாரை துணை முதல்வர் ஆகிறதுக்கு நிலைக்கு அவர் ஓகே சொல்லிட்டா நீங்கள் இங்கே அமைச்சராகிடுவீங்க. நான் வேலையை விட்டுட்டு எனக்காக இவ்வளோ பெரிய கூட்டத்தை இன்னமும் கூட்டிக்கிட்டு இருக்குங்கிற அந்த ஒரு இது இருக்குது. நான் நீங்கள் பயணம் போய் செய்தியால் நான் ஏர்போர்ட்டில் ஒரு அரை மணி நேரம் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போகிறேன், எப்படி பற்றிக்கிட்டு எரியுது பாருங்க அப்படிங்கிற லெவலுக்கும் இதில் செஞ்சுருக்கல. இதில் ஏற்கனவே பத்திரிகையாளர்கள்ட்ட கோவப்படுறாங்க, என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட போய் கேளுங்க. நீங்கள் என்னட்டே மறுபடியும் கேட்டுட்டு இருந்தா நான் அது ஒன்று. அது ஆக்சுவலாக அந்த இது என்ன அப்படின்னா, நாளைக்கு விஜய் என்டிஏக்கு வந்தால் என்டிஏ கட்டாயம் ஜெயிச்சிடும், அப்புறம் நம்மளை திரும்ப சீண்டவே மாட்டாங்கங்கிற ஒரு வேகத்தில் சொன்னதாகவும் நம்ம அதை பார்க்கலாம். ஏன்னா அந்த கேள்வி விஜய் குறித்த கேள்வி. ஆனால் விஜயை பற்றியே கேட்கல. அதாவது விஜய் கட்சி குறித்து நேரடியான கேள்வி அது கிடையாது, பட் விஜயை பற்றி தான் கேட்குறாங்க அப்படின்ட்டு கரூர் குறித்து வேற யாரோ சொன்ன கமெண்ட்டை அவர்கிட்ட கேட்கும் போது நான் என்ன விஜய்க்கு செய்தது இதுவா மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டா, ஏன்ட்டு எதுக்கு நீங்கள் திரும்ப கேட்குறீங்கன்னு அவர் அது போனது. அவருக்கு இன்னொன்று விஜய் அந்த கூட்டணி ஜெயிக்கணும், விஜய் உள்ள வந்தால் ஜெயிச்சிடும்னா அதையும் கெடுத்து விடணுங்கிற ஒரு எண்ணம் இருப்பதாகவும் அதை அந்த சமயத்தில் நம்ம பொலிட்டிக்கலி ரீட் பண்ண முடிஞ்சுது. அதனுடைய ஒரு கோபமாகவும் நம்ம பார்க்கலாம். ஆமாம், ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜயனுடைய உயிருக்கு ஆபத்து, அதனால தான் கரூருக்கு அவர் போகலைன்னு சொல்லும்போது அதை மறுத்து இவர் பேசினார். கரூர்காரங்களாம் அப்படி கிடையாதுன்னா ரொம்ப அன்பானவங்க, யார் வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு அவ்வளோ அன்பானவங்க. அப்படி இல்லைன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன்னா ஒரு கரூர்காரனா நான் சொல்றேன்னு அவரு அப்பயே அதை இது பண்ணாரு. நயினார் பேசுறதுக்கு எல்லாம் அவர் கவுண்டர் கொடுத்துட்டு இருப்பாரு, வரிசை அது நடக்கும். ஒரு ரொம்ப ரீசெண்ட் உதாரணம் அப்படிங்கிறது பைசன் படம். நயினார் அந்த பக்கம் ஜாதி வச்சுலாம் படம் எடுக்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன்னு பேசிட்டு போயிடாரு. அடுத்த நாள் வச்சு பக்கமாக தீட்டுறாப்புல. அது எவ்வளவு சிறப்பான படம் தெரியுமா இது? மாரி செல்வராஜ் அந்த படத்தை பார்க்கும்போது நான் என்னையே பார்த்த மாதிரி அப்படின்ட்டு என்னைய பொருத்தி பார்க்குறேன். ஒரு கிராமத்தில் பிறக்கிற ஒரு பையன் ஜெயிக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்படணும், அவனை சுற்றி எவ்வளவு வேலைகள் நடக்குங்கிறதெல்லாம் அந்த படத்தை பார்க்கும்போது நான் அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படின்னு ஒரு இது வரும் இல்லையா? இதில் அரசியலுக்காக இவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க பாருங்க. அதுதான் தேவைன்னா படத்தை எதிர்த்து பேசுகிறாங்க, தேவையில்லைன்னு சொன்னால்
இந்த படம் வந்து என்ன திருப்பி பார்க்க வைத்தது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. எனக்கு நாளைக்கு ஹெச் ராஜாவோட கந்தன் மலை வந்தாலே இவ்வளவு உருக்கமா அண்ணாமலை எழுதுவாரான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பட் அது வரும்போது பார்த்துக்கலாம். ஏன்னா அது ஒரு நோக்கத்துக்காக எடுக்கப்படுகிறது, எலெக்ஷன் நோக்கி தான் எடுக்கிறாங்க. ஹெச் ராஜா வேற அதுல வீர தீர சூரராக அந்த திருப்பரங்குன்ற மலையை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. பட் அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு அவர் உருகினதை நம்ம பார்த்தது இல்லை. ஏன்னா அது காந்தாராவை தாண்டி, காந்தாராவுக்கு ஒரு உருக்கமாக ஒரு ரைட்டு எழுதியிருந்தாப்புல. பட் அதை விட இது வந்து ரொம்ப அப்படி அந்த நெகிழ்ச்சியினுடைய உச்சத்துக்கு போன மாதிரி தான் இருந்தது. இப்போ அந்த படத்துக்கான விமர்சனமா இல்லை நயினார் முந்தின நாள் சொன்னதுக்கான எதிர்ப்பா அப்படிங்கிறத பலரும் கேட்டாங்க. என்ன ஒரு முன்னாள் தேசிய தலைவர் இது பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு பார்த்தா அவர் ஆக்டிவாக படம் பார்த்துட்டு கருத்து விமர்சனம் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் எல்லா முகாம்லையும் இப்போ தலைவர்கள் அதை பண்ணுறாங்க. எல்லாம் இவங்கெல்லாம் அரசியல் விமர்சனம் பண்ணால் அப்புறம் என்னதான் அப்படிங்கிற எல்லாருமே வந்து ஒரு திரைப்படம் வந்த உடனே அது ஒரு ஜாதி பிரச்சனை இல்லைன்னா சமூகங்களுக்கு இடையிலான சிக்கல்களை பேசும்போது உடனே எல்லா அரசியல் தலைவர்களையும் கூட்டு பார்க்கறது, அவங்க சிக்கலை பேசலனாலும் படம் எடுத்தவங்க தெரிஞ்சவங்களா இருந்தால் கூப்பிட்டு போய் அந்த ஷோ ப்ரிவியூ ஷோவோ இல்லை மற்ற ஏதோ கொடுத்து திமுகவுடைய கூட்டணி தலைவர்கள்லாம் கூட சமீபத்தில் படம் பார்த்துட்டு அவங்களும் விமர்சனம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கிற அவர். அப்போ அது முகாம் மாறுபாடு இல்லாமல் நடந்தாலும் அவங்க அதை அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கும் இவர் அதில் தன்னை பொருத்தி பார்த்ததாக கொடுப்பது யாருக்கான கவுண்டருங்கிறது இருக்கு இல்லையா? இவ்வளவு விஷயங்கள் பேசப்பட்டது. இப்போ இதன் அடிப்படையில் அவர் நயினார் சீண்டினது போதும் அதிமுகவே அடிப்போம்னு அந்த கேம்புக்கு தாகிறாரோங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா அவர் சொல்கிறாரு இன்னைக்கும் மனசில் ஒன்று இருக்குன்னா நான் சபை நாகரிகத்துக்காக வாயில வேற ஒன்று பேசிக்கிட்டு இருக்கேங்கிறாரு. விருப்பம் இல்லாமல் அவருடைய மனசாட்சிக்கு விரோதமாக நான் நடந்துகிட்டு இருக்கேங்கிறாரு. அதுக்கு காரணம் மோடிஜியும் அமித்ஷாஜியுங்கிறாரு. அதுதான் அங்கே ஹைலைட்டு. அமித்ஷாஜி அவர்களுக்கு கொடுத்த அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்காக நான் பேசாமல் இருக்கேன். என்னை ஏதோ ஒரு படத்தில் தான் அவர் என்னடா என்னை பேச வைக்கிறியா, என்னை பேச வைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி நான் பேசினா நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு மம்முட்டி ஏதோ ஒரு படத்தில் அது அண்ணன் தம்பிங்கெல்லாம் இருப்பாங்க, ஆனந்தம்னு நினைக்கிறேன், நான் பேசினா நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு அது போதானா? அதிமுக தலைவர்கள் இப்போவும் என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் திரும்ப பேச ஆரம்பித்தா நிறைய பேச வேண்டியிருக்கும், வேணான்னு நான் இருக்கேங்கிறாரு. அதாவது அதிமுக தலைவர்கள் இன்னமும் என்னை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இப்போ இதுக்கு அதிமுக தலைவர்கள் யாராவது பதில் சொன்னால் பதிலுக்கு அண்ணாமலை வாரும் உள்ளே இறங்கும். அவங்க அடுத்து உள்ளே இறங்கன்னா இது அந்த கூட்டணி ஜெல்லாகிறதுக்கான வேலையை நோக்கி போகும்போது தான் மொத்தமாக என்ன ஆச்சுன்னா இங்கே கொண்டு வந்து அடுத்த 2 நாளில் எடப்பாடி அவர்களுடைய அந்த கொண்டு வந்த மொத்த இமேஜும் உடச்சாச்சு. ஏன்னா டக்குன்னு முத நாள் சிடிஆர் நிர்மல்குமார் வருகிறார். 1 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் கூட்டணியில் என்னவோ அதுதான் பிள்ளையார் சொல்லி போட்டோம்லாம் யாருன்னா சொல்லிக்கலாம். எங்கள் நிலைப்பாட்டில் ஒழுங்காக இருக்கணும்னாலும் விஜய் இல்லைன்னு ஆகிப்போச்சு, உடஞ்சிது. அடுத்த நாள் இவரே சொன்னார் நாங்கள் விஜயெல்லாம் கூப்பிடல, அவர் தொண்டர்களில் தான் வந்திருந்தாங்க, நான் அதை பற்றி தான் பேசினேன்ட்டார் பொசுக்குன்னு. நாங்கள் அவங்ககிட்ட பேசல, அவங்க எங்ககிட்ட பேசலன்னு சமாளித்தார். அன்னைக்கு பார்த்தா அடுத்து பசு 3 பேராக போனாங்க, பரபரப்பாச்சு. செங்கோட்டையை நிற்கணுன்னே நீங்கள் தான் ஏவன் அவர் சொன்னார். இப்போ அந்த ஏதாவது பண்ணி அதை கொண்டு வர நேரத்தில் டக்குன்னு பானையை உடைச்ச மாதிரி உடச்சி விட்டு இந்த சிக்கல்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் கூடுதலாக உங்களுக்கு நான் தான் பெரிய சிக்கலா இருப்பேன் அங்க இருந்தா நாமல தூக்கி ஏற்கனவே வந்து மாவட்டம் தோறும் இவர் வந்து இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ரசிகர் நற்பணி பண்றோம். அதுவும் எங்க லான்ச் பண்ணாங்க பாருங்க. நம்ம முதல்ல சொன்னோம்ல அவருடைய டார்கெட் 1 எடப்பாடி 2 நயினார், அதை அவருடைய தொண்டர்கள் செஞ்சு காட்டினாங்க. முதல்ல அண்ணாமலை ரசிகர் மன்றம் எந்த ஊர்ல ஆரம்பிக்கப்பட்டது? எடப்பாடியில். எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்டு அங்கே பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தான், எடப்பாடி தான் அங்கே எம்எல்ஏ, அவருடைய தொகுதிக்கு உட்பட்ட கிராமத்தில் பக்கத்தில் கொண்டு போய் லான்ச் பண்ணாங்க. அவருடைய தலைமை ரசிகர் மன்றத்தினுடைய தலைமை எங்கே தொடங்குறாங்க? திருநெல்வேலியில் நயினார் எம்எல்ஏவாக இருக்கிற ஏரியாவுக்குள்ளே விட்டால் அவருடைய வீட்டுக்கு எதிர்க்கே போய் போர்டு வச்சுருவாங்கிற நிலைமையில். அப்போ இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கிறது. அது அவர் என்னதான் இல்லைனாலும் அவருடைய வேலையை பார்த்து இதில் ஹைலைட்டாக உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பெகுலேஷன்ஸ் அல்லது வலதுசாரியிலேயே பாஜக ஆதரவாளர்கள் வலதுசாரி கருத்தாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களே அண்ணாமலைக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டர் கேங் இருக்காங்க. அவங்களாம் தொடர்ந்து அண்ணாமலைக்காக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓபிஎஸ் தான் நாளைக்கு தமிழ்நாட்டையே மாற்ற போகிறாரு, அவருக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குன்னா சிலர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய கருத்துன்னு வச்சுக்கலாம். அவங்களில் சிலர் என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலையை ஓரங்கட்டியதில் ரொம்ப முக்கியமான ரோல் நிர்மலா சீதாராமனுக்கு இருக்கிறது. அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ஸின் அடிப்படையில் தான் அண்ணாமலையினுடைய இந்த பொசிஷன்லேருந்து அத்தனையும் காலி பண்ணியிருக்கிறாங்க.
அண்ணாமலைக்கு மிக முக்கியமான வருத்தம் இதற்கு பிறகு திரும்ப ரிவைவ் ஆகிறதோ இல்லை மறுபடியும் பொறுப்பு கிடைக்கிறதோ ஆகாமல் இருக்கிறதுக்கு நிர்மலா சீதாராமன் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மற்றவங்கெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு ஒரு தியரியை பொது வெளிகளில் அவங்க பேட்டியாகவே கூட கொடுக்குறாங்க. இந்த தியரி ஒரு பெரிய அளவுக்கு நம்பத்தகுந்ததாகவும் இருக்கும்னு பார்க்க முடியுது. ஏன்னா அண்ணாமலையினுடைய டென்யூர் முடிஞ்ச பிறகு தான் ரொம்ப மோசமான வகையில் பதவியை விட்டு விலகியக்கூடிய சூழல் யாருக்கு வந்துச்சுன்னா கேடி ராகவன். அந்த வீடியோ விவகாரம் அதுக்கப்புறம் கமிட்டி எல்லாம் அமைச்சாங்க. இது மலர்கொடிங்கிறவங்க பேரில் ஏதோ ஒரு கமிட்டி கட்சிக்குள்ள அமைச்சாங்க. அந்த கமிட்டி கூடுச்சா, என்ன விசாரிச்சுட்டு என்ன அறிக்கை கொடுத்து யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்துக்கு உருவாக்கப்பட்டது. அவரே நான் விலகுகிறேன், நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னாரு. அது எங்கே நிரூபிச்சார்னு தெரியல. திரும்ப அவருக்கு போஸ்டிங்கை போட்டு அவர் வராரு. அவர் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிர்மலா சீதாராமனோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அவங்களுடைய ஃபேக்ஷன் தமிழ்நாட்டில் அவங்க கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அடிக்கடி அவங்க முகம் வர தொடங்குது. அந்த காலகட்டத்தில் ஆர்கனைஸ் பண்ணவர் அப்படின்னா அவங்க டீம் அங்கே டெல்லியில் அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா த்ரூ இவருடைய சேனல் மூலயமா போனால் போயிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னமும் ஸ்ட்ராங்காக அது முன்பிலிருந்தே இருக்கக்கூடியதாக தான் இருந்தது. ஆக்சுவலாக எல்முருகனுக்கு முன்பாகவே மாநில தலைவர்ங்கிற அளவுக்கு எல்லாம் பேசப்பட்ட முகமாக அவர் இருந்தவர். கேடி ராகவன் இருந்தவர் தான். அவர் ஒரு பெரிய பவர் சென்றார். இப்போ அவர்லாம் ரிட்டர்ன் வராரு. இப்போ அண்ணாமலை இருந்த சமயத்தில் பல நிலைகளில் ஓரங்கட்டப்பட்டவர்கள் மீண்டும் ஒரு பொசிஷனுக்கு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு இப்போ மீடியா இன்சார்ஜாக ஒரு நாராயணன் திருப்பதி அவர்கள் வந்திருக்கிறாரு. அவர் இன்னமும் அண்ணாமலைக்கு ஏதாவது ஒன்றுனா பொதுவெளியில் டிஃபெண்ட் பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் அவர் அதில் மட்டும் தனித்துவமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பட் அண்ணாமலை ஆதரவாளராக இருந்தவர்கள் ஆனால் இப்போ கட்சிக்குள்ளே இப்போவும் பொறுப்பில் இருக்கிறவங்கலாம் சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நடத்தின மீட்டிங்கில் நல்லா நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டியது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே கூட்டணியை உடைச்சது யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். யார் உடைச்சான்னு கேட்கும்போது எல்லாம் அமைதியாக தான் இருந்திருக்கிறாங்க. அண்ணாமலை பேரை அப்போ அண்ணாமலைக்கு செஞ்சதுனால தானே உடைச்சது, நம்ம தோற்று போனோங்கிற அந்த விஷயத்தில் அவங்க உறுதியாக அங்கே டெல்லிக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அண்ணாமலைக்கு என்னென்னா, நான் வேலையை விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் அமித்ஷாவும் மோடியும் தான். அவங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்குறாங்க, அவங்க அதை செய்யணும். எனக்கு மத்திய பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் கொடுக்காம இருக்கீங்கல்ல. ஏங்க கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா தேசிய தலைவரையே போடாமல் இருக்கீங்க. தேசிய தலைவரை போட்டுட்ட பிறகு தான் ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்ஸாக அது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ போடுவாங்களான்னு தெரில. அது இருக்குது. நட்டாவுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அந்த எக்ஸ்டென்ஷனே செல்லாதுங்கிற நிலைமைக்கு வந்து இப்போ தலைவரே இல்லாமல் தான், தேசிய தலைமையே இல்லாமல் தான் கட்சி இருக்குது. ஆக அது வரைக்கும் இல்லைன்னா அப்போ அது வரைக்கும் நான் டம்மியாக இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கோபத்தில் இருந்தால் அவர் பார்க்குறாரு. அதனால தான் கடைசி ட்ரம்ப் கார்டாக நேரடி மிரட்டல்லாம் இல்லை. இந்த எனக்கு தூய அரசியல் அதுதான் முக்கியமானது. ரொம்ப தூய்மையான அரசியல் பண்ணி தான் அவர் அந்த செங்கல் சூளை ஃபேக்டரி எல்லாம் அதெல்லாம் சொல்லப்பட்டது. அவரே அதுக்கு சம்மந்தமாக அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு. நான் கடன் வாங்கி அரசுகிட்ட மோடிஜி பேரில் கொடுக்குற திட்டத்தில் லோன் வாங்கி தான் பால் பண்ணையோ ஏதோ ஒன்று அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டது. நகையெல்லாம் அடகு வச்சு இதெல்லாம் அதெல்லாம் அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு. அவர் அதை மறுக்கலை. அது அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை ஒரு பக்கம் வச்சுருவோம். இந்த தூய அரசியலுங்கிற வார்த்தை எங்கிறது வந்துட்டுன்னா, அண்ணாமலையை அந்த ஆட்டுக்குட்டியோட ஃபோட்டோ எடுத்ததுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம வரணும். ஒரு இயேசுநாதர் மாதிரி அவரை இது பண்ணாங்க. இயேசுநாதராகவும் எடுத்துக்கலாம், இல்லை கிருஷ்ணராகவும் எடுத்துக்கலாம். நீ இயேசுநாதர்னா அப்புறம் ஹிந்துத்துவவாதிகள் கோச்சிப்பாங்க. கிருஷ்ணர் கையில் அதான் அதுவே கடந்த காலத்தில் விஜயினுடைய ஏதோ ஒரு பழைய படத்துல வரும்ல, ஒரு பக்கம் பார்த்தா இங்கே இயேசுநாதர் ஆடு மேய்ச்சாரு, அந்த பக்கம் கிருஷ்ணர் மாடு மேய்ச்சாருன்னு அன்னைக்கே விஜயினுடைய பூவே உனக்காக இல்லைன்னு நினைக்கிறேன். அது வெவ்வேறு மதத்தில் இருப்பாங்க, கல்யாணம் ஆகி 2 குடும்பமும் பிரிச்சிருக்கிற கதை ஓடும் இல்லையா, அதில் ஒரு வசனம் அப்படி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இயேசுநாதர்னா அவங்க கோச்சிக்க வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை ஆதரவாளர்களே தீவிர இந்துத்துவவாதிகள். அதனால் ஒருவேளை கிருஷ்ணர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்பாக என்ன தியரி சொல்லப்பட்டதுன்னா, ரஜினிகாந்த் இந்த அரசியலுக்கு வருவாரும் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருந்தப்போ அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார். எனக்கு ஆட்சியிலலாம் விருப்பம் இல்லை, நான் ஆட்சிக்கெலாம் வரமாட்டேன், என் கட்சி வரும், ஜெயிப்போம், ஆனால் ஒரு நல்லவரை சிஎம்மாக்குவேன். அப்படி ஒரு நல்லவராக ட்ராப் பண்ணுவதற்கு உள்ளே கொண்டு வரப்பட்டதற்கு சில முகங்கள் பார்க்கப்பட்டது. அதில் ஒருவராக அண்ணாமலை இருந்தாருங்கிறது அப்பயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தியரி தான். ரஜினி இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு தான் அவர் பிஜேபிக்கே போயிடும்னு அப்படிங்கிறதெல்லாம். இதுக்காக தான் இவங்க இங்கேருந்து அர்ஜுனமூர்த்தி, தமிழறிமணியன் இந்த ஒரு டீம் அனுப்பிவிட்டு அவங்க போய் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ரஜினி எல்லாருக்கும் மொட்டை போட்டு அவர் கிளம்பி போன பிறகு அண்ணாமலை வேறு வழியிலே இல்லாமல் இங்கே வந்துட்டாருன்னு. ஆக்சுவலாக அப்போ பரிந்துரை செய்யப்பட்டது இல்லை, அதுக்கான வேற ஒரு இதில் கொண்டு வரணுன்னுட்டு இப்போ ஜோஹோவினுடைய நிறுவனர் பேரெல்லாம் கூட ஸ்ரீதர் போன்றவர்கள் எல்லாம் அந்த ரஜினிகாந்த் கொண்டு வர விரும்பிய நல்லவர்கள் பட்டியலில் இருந்ததாக ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பெகுலேஷன் அப்போ ஓடுச்சு. பல நேரங்களில் அரசியல் வட்டாரங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசப்படுகிற சில விஷயங்கள் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது.
இருக்குது. அப்படியான இப்போ அந்த நல்லவர்களை பின்னாடி ஏதாவது ஒரு வகையில் கொண்டு வந்துக்கலான்னு ஒரு எண்ணம் இருந்தது. இவர் திரும்ப அதை நோக்கி அவர் அங்கே சொல்கிறதுல மிக முக்கியமான பாயிண்ட்டு, நான் மக்களுக்கு இதை செய்யணும்னு நினைக்கிறேன், இதை இங்கேருந்து தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, அதை நான் கட்சியில இருந்து தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, தேர்தல் வாக்கரசியில இருந்து தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, நேரடியாக நான் விவசாயம் பார்த்துட்டு ஊருக்கு போயிடுவேன், ஊருக்கு போயிட்டு சமூக இயக்கத்தை ஆரம்பிப்பேன், ஆரம்பித்து என்ன செய்யணும்னு நினச்சனோ அதை இந்த மக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில தான். மேபி அவங்க ஜெயலலிதாவோட டேக்லைனை நோக்கி அவர் கூட எடுத்துக்கலாம், அரசியல் வரிசை அறிவிச்சுக்கிட்டு மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படின்னு கூட அவர் டேக்லைன் எடுத்துட்டு இன்னைக்கு அதை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அம்மையார் மறைவுக்கு பிறகு 2016 டிசம்பர் நீங்கள் எடுத்தீங்கன்னா 2017 கட் ஆஃப் டேட் ஆச்சு, ஏறத்தாழ 5 ஆண்டுகள் அது பயன்படுத்தப்படாமலே இருக்கிறது. இன்னும் அதிமுக பிடிச்சிருக்கு. அதை வந்து நீங்கள் மறுபடியும் ஏன்னா இப்போ வந்து அந்த கெட்டிங் பேக் டு ஓல்டு ட்ரெண்டுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டெக்னிக். இப்போ கேட்டால் ஆன்டிக் ஜுவல்லரிங்கிறாங்க, கேட்டால் பழங்காலத்து நகைகள்னு அதுக்கு ஒரு கிரேஸ் கூடுற மாதிரி. இது 8 வருஷம் தானே, ரொம்ப கிட்ட தானே. ஏன்னா ரஜினிகாந்த் சொன்னதே பழைய கதை தான். அவர் சொன்னார் இல்லையா, கட்சிக்கு தனித்தலைமை ஆட்சிக்கு தனித்தலைமை, கட்சி தலைமை வேற ஆட்சி தலைமை வேற நான் பிரித்து வைக்க போகிறேன், அதான் என்னுடைய தியரி. ஏன்னா அப்போ கட்சி நேரடியாக அதில் தலையிடக்கூடாது ஆட்சியிலன்னா கதை சொன்னார். காங்கிரஸ் கூட நீங்கள் டு அன் எக்ஸ்டென்ட் விட்டுறலாம், பிஜேபியில் அதுதான் பேஸ் இன்னைக்கு வரைக்கும். கட்சிக்கு தலைவராக இருக்கிறவர் இங்கே அமைச்சராக இருக்க மாட்டார். கம்யூனிஸ்ட் கட்சிகளில் அதுதான் அவங்களுடைய பொலிட் பியூரோ தான் முடிவெடுக்கும். முதலமைச்சர் பினராயி விஜயன் தான், பட் ஃபைனல் டெசிஷன் அப்படிங்கிறது பினராயி விஜயன் அதில் ஒரு ஆளாக இருப்பாரே தவிர அவரை பவர்ஃபுல்லாக அங்கே வைக்க மாட்டாங்க. அவங்க பொலிட் பியூரோ தான், அமைப்பு தான். இது ஏற்கனவே காலங்காலமாக இருந்தது தான். அதை என்னமோ அவர் புதுசாக சொல்கிற மாதிரி சொன்னார்ல, அந்த மாதிரி பழசெல்லாம் திரும்ப கொண்டு வந்து வேற பெயிண்ட் அடித்து இறக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை அவருக்கு என்டிஏ ஜெயிப்பது என்பது இப்போதைக்கு விஷயம் அல்ல. ஒன்று அவரை கொண்டு போய் டெல்லியில் உச்சாணி கும்பலில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சு அவரை மதிக்க வச்சு 4-5 ஸ்டேட்ஸ் அவர் கட்டுப்பாட்டில் விட்டு அப்படி கூட ஏதாவது பண்ணால் ஓகே. இங்கே இவங்க 2 பேர் ஜெயிச்சிடக்கூடாது, எடப்பாடியும் நயினாரும் அப்படிங்கிற இடத்திலிருந்து அவர் அதை பார்க்கிறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. அது வேற வார்த்தையில் சொல்லணும்னா திமுக மீண்டும் ஜெயிப்பதை திராவிட மாடல் 2.0 வருவதற்கு அண்ணாமலை தெரிந்தோ தெரியாமலோ உதவி செய்கிறார். ஏன்னா அந்த இதுக்கு குடிநீர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் ஊழல்னு வந்தது இல்லையா, அதில் ஏறத்தாழ அந்த ரிப்போர்ட் படியே இடி எழுதின லெட்டரு அதெல்லாம் வச்சு தோராயமாக போட்டால் 50 கோடி தான் வரும். இவர் 888 கோடின்னு கிளப்பி விட்டார். கோர்ட்டில் நாளைக்கு அடி வாங்கும். ஹைலைட் என்னன்னா, அந்த 888 கோடியை நயினார் நாகேந்திரன் நாளைக்கு முன்னாடியே அவர் போன கூட்டத்தில் பேசிட்டார். ஏன்னா இப்போ குறைச்சி சொல்ல முடியாதுன்னு. இந்த 888 ஃபிக்ஸ் ஆச்சுன்னா கோர்ட்டில் நீங்கள் 888 எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கேஸ் முடிஞ்சு போயிடும். ஏன்னா அண்ணாமலையோட நம்ம குறைச்சி சொன்னோம்னா அவர் நிறைய சொல்றாருன்னு அவருக்கு வெயிட்டேஜ் வர வாய்ப்பு இருக்கு. அதனால தம்பி சொன்னது கரெக்டாக தான் இருக்கும், ஐபிஎஸ் எல்லாம் படிச்சு பேசுறது இவர் சொல்லிட்டாரு. இது பெரிய சிக்கலா மாறப்போது, மிகப்பெரிய சம்பவம் இருக்குன்னு நம்ம காத்திருந்து பார்க்கலாம். பெரிய விஷயம் வெடிக்க போது, கூடிய விரைவில் நம்ம அதை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து பார்ப்போம். அண்ணாமலை வந்து தனி கட்சி தொடங்குறாரா இல்லைன்னா அவருக்கான அந்த இடத்த வந்து பாஜகவில் பிடிக்கிறாரா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். தொடர்ந்து பேசுவோம், பொறுத்திருந்து பார்ப்போம்.